கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த 7 மாதமும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 7 மாதங்களிலே நாம் அநேக பாதைகள் வாயிலாக கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை ஏந்தினார், தாங்கினார், தப்புவித்தார். நம்மை தேவன் இந்த 8ஆம் மாதத்திலும் அவர் நம்மாகவே நடத்த போகிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்திற்காக நம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரையானது யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. இந்த நாளினுடைய தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. இந்த 8ஆம் மாதத்திலும் நமக்கு ஜெயம் கர்த்தரால் வரப்போகிறது. இந்த வசனத்தினுடைய தாற்பயத்தை நாம் காணும்போது, குதிரையானது யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். இதனுடைய உள் அர்த்தம் என்ன? இதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டுமானால் அதில் சொல்லப்படுகிற காரியம் என்ன? குதிரை ஆயத்தமாக வேண்டியது குதிரையினுடைய வேலை. குதிரையானது அமைதலா இருக்கும், சோம்பேறியா இருக்கும், ஜெயம் கர்த்தராலிருந்து வந்துருமான்னு கேட்டா வராது. குதிரையானது ஆயத்தமாக்கப்பட வேண்டும், ஆனால் அந்த குதிரைக்கு ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. யுத்தத்துக்கு போக வேண்டுமானால் குதிரையானது பழக்குவிக்கப்பட வேண்டும். எல்லா குதிரையும் யுத்தத்துக்கு போக முடியாது. அநேக குதிரைகள் பாருங்க ரோட்ல இருக்கும், கிராமங்களில் இருக்கிறது, காடுகளில் இருக்கிறது. எல்லா குதிரையும் பிடிச்சிட்டு வந்துட்டு யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போக முடியுமான்னு கேட்டா முடியவே முடியாது. யுத்தத்திற்கென்று குதிரை பழக்குவிக்கப்பட வேண்டும். அதற்கென்று சொல்லி பழக்குகிற ஆசான்கள் உண்டு, வீரர்கள் உண்டு. அந்த குதிரையை பழக்குவித்து பயம் இல்லாதபடிக்கு அவர்கள் அதை யுத்தத்திலே அவர்கள் பயன்படுத்துவார்கள். வேத வசனம் சொல்லுகிற குதிரை எத்தனை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஆனால் அந்த ஆயத்தத்துல வெற்றி கிடையாது, வெற்றி கர்த்தரிடத்தில் இருக்குது. அப்படியானால் இது எதை குறிக்கிறது? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்துல நம்ம ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் தேவன் நம்மளை உழைக்க சொல்லுகிறார். தேவன் நம்மை, நீ உன் வேலையை நான் வைத்த ஸ்தானத்திலே நீ உண்மையை உத்தமமாய் செய்வாயானால் நான் உன் காரியத்தை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் சோம்பேறிகளுக்கு எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறது இல்லை. நீங்கள் நீதிமொழியின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், சோம்பேறினுடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாது. அல்லேலூயா. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்புமா, ஆசைப்படும். மற்றவங்க வச்சிருக்கிறத பார்த்து ஆசைப்படும், மற்றவங்களுடைய உணவை பார்த்து ஆசைப்படுவார்கள். ஆனா சோம்பேறிக்கு என்ன பண்றது இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது. சோம்பேறி விரும்பியும் ஒன்று அவனுக்கு பெற மாட்டான். அல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும், அது பலப்படும். ஆண்டவர் எப்பவுமே சோம்பேறியை பார்த்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. தான் பிள்ளையாவே இருந்தாலும் அவன் சோம்பேறியா இருப்பான்னு சொன்னா ஒரு நன்மையும் பெற முடியாது. ஆனால் கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலே அது குறைந்த ஊதியமா இருந்தாலும், குறைவான ஊதியமா இருந்தாலும், நிறைவான காரியமா இருந்தாலும், போராட்டமா இருந்தாலும், நெருக்கடியா இருந்தாலும், அதுல உண்மையும் உத்தமமா இருப்போமானால் ஆசீர்வாதமும் ஜெயமும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது. அதுதான் இந்த வசனத்தினுடைய தாற்பயம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக வேண்டுமானால் நாம் நம்முடைய பணியை சீரும் சிறப்புமாய் செய்ய வேண்டும். நல்லா கவனித்து பாருங்க. நம்ம பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா பிள்ளை எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் புக் எடுத்து உட்கார்றான்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் அவனுக்கு 100 மார்க் கொடுத்துட முடியுமா? அவன் அந்த ஒரு வருடம் உழைத்திருந்தால், படித்திருந்தால், கர்த்தர் அவனுக்கு 100% மதிப்பெண்ணை கொடுக்க வல்லமையுடைய தேவனா இருக்கிறார். ஆனா நம்ம பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்களா? அதனாலதான் அந்த 100 மதிப்பெண் எடுக்க முடியறதில்லை.
நம்முடைய உழைப்பு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு கர்த்தர் என்னை வைத்த ஸ்தானத்துல நான் உண்மையும் உத்தமமாக நான் ஓடுவேன், ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களை, நீங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, கர்த்தர் உங்களை ஐஏஎஸ் ஆக்க விரும்பிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு உன்னை ஐஏஎஸ் ஆக்கிடலான்னு. ஆனா நீங்க வீட்டில் சாப்பிட்டு தூங்கி இருந்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆக்கிடலாமா? கர்த்தர் தீர்மானிச்சிருக்கலாம். உங்களுடைய இருதயத்தில் ஆசை இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்? புக்கை வாங்க வேண்டியது உங்கள் கடமை, படிக்க வேண்டியது உங்கள் கடமை, எக்ஸாமுக்கு போக வேண்டியது உங்கள் கடமை. அப்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்ம விட்டு என்ன எதிர்பார்க்குற? நீ ஆயத்தமாகு, நீ ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நீ ஆயத்தமாகு. ஒரு நன்மையை பெற வேண்டுமானால் அந்த நன்மையை பெறுவதற்கு உங்களுக்குண்டான ஒரு ஆயத்தம், எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்கும். கர்த்தர் நினைச்சா இப்பவே உங்களுக்கு 50,000 கொடுக்க முடியும். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு? 50,000 கொடுத்தா அதை ஒழுங்கா செலவு பண்ற தகுதி உனக்கு இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு தான் அந்த 50,000 ஆண்டவர் கொடுப்பாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் கெட்ட குமாரனுடைய கதை. அவனுக்கு தகப்பன் பிரித்து கொடுப்பதற்கு முன்பாகவே அவன் வாங்கி கொண்டு போனான். எப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் தகப்பன் இன்னும் முடிவு பண்ணல, இவன்கிட்ட சொத்தை கொடுத்தா இவன் நல்லா பார்த்துப்பான்னு நம்பிக்கை இன்னும் தகப்பனுக்கு வரல, அதனால பிரித்து கொடுக்காம வச்சிருந்தார். ஆனால் இவன் ஆசை நிமித்தமாக நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்று விரும்பி அதை கேட்டு பெற்றுக்கொண்டான். என்ன ஆச்சு? அதை எல்லாவற்றையும் விருதாவாய் செலவு பண்ணினான், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் செலவு பண்ணினான். விருதா. ஏன்? பணத்தினுடைய அருமை தெரியறதுக்கு முன்னாடியே அவன் கையில பணம் வந்ததுனால அதனுடைய அருமை தெரியவில்லை. அப்படியானால் கர்த்தர் எப்ப நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு சொன்னா அதுக்கான தகுதி உண்டான பிறகு. அல்லேலூயா. அப்போ நாம் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் உழைக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஏற்றதான ஒரு ஆயத்தை நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீதிமொழியில பார்க்கிறோம் 21:31 ஜெயம் கர்த்தரால் வரும். அப்படின்னா என்னங்க? ஜெயம் கர்த்தரால் வரும். குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். அதற்கு அர்த்தம் என்ன? நாம் உழைத்தால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கிறனா என்ன? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் படி நாம் வாசித்தோமானால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அல்லேலூயா. பாருங்க, அவன் காரிய சக்தி உள்ளவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் எது செஞ்சாலும் அதுல சக்சஸ் வந்துடுறான். என்ன செஞ்சாலும், எந்த வேலை செஞ்சாலும் அதுல தோல்வி இல்லை, எல்லாட்டி சக்சஸ். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா 3ஆம் வசனத்துல பாருங்க, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி யார் கண்டுபிடிச்சாதான்? அவனோட எஜமான் கண்டுபிடிக்கிறான். அல்லேலூயா. அப்போ பாருங்க, யோசேப்பு பணத்திற்காக பணத்தை கொடுத்து அவன் அடிமையாக வாங்கி வைத்திருக்கிறான். அப்போ காசு கொடுத்து வாங்கினவன் எப்படி அதை அடிமை வேலை செய்யறான்னு சொல்லி உத்து கவனிச்சு பார்க்கறான். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து கவனிச்சு பார்க்கறான். கவனிச்சு பார்க்கும்போது யோசேப்பு என்ன செஞ்சாலும் சக்சஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லி அவன் ஆராய்ந்து பார்த்தான். இந்த வேலைக்காரன் மட்டும், குறிப்பிட்ட இந்த வேலைக்காரன் செய்யறது எல்லாமே சக்சஸ் ஆகிற காரணம் என்ன? அவன் சொல்றா, கர்த்தர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? நம்முடைய காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு சாங்க்ஷன் கொடுக்கிறாரு. கர்த்தர் அவன் காரியத்தை ஜெயமுள்ளதாய் மாற்றுவேன், உன் காரியம் தோல்வியாய் முடிவதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உனக்கு அனுகூலம் பாராட்டி காரியத்தை ஜெயமுள்ளதாய் மாற்ற வல்லவர் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, அவனுக்கு மேல்மேலுமான ஆசீர்வாதத்தை அந்த எஜமானன் உனக்கு கொடுத்தான்.
அல்லேலூயா. அதான் கவனிச்சு பாருங்க, யோசேப்பு அடிமையாய் போனா அவனுடைய காரியம் எல்லாம் எப்படி இருந்ததுதான்? காரிய சிக்தி உள்ளதா இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அங்க உழைச்சான், அவன் அங்கே வேலை செய்தான். அல்லேலூயா. ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டு, என் தகப்பன் வீட்டிலே நான் எவ்வளவு அழகா இருந்தேன், எவ்வளவு நான் உடையை அணிந்திருந்தேன், எவ்வளவு ஆகாரங்கள் எனக்கு இருந்தன, எனக்கு எத்தனையோ சகோதரர் இருந்து இப்படி என்னை துன்மார்க்கமாக என்னை நடத்தி விட்டார்களே, அவர்கள் நான் எவ்வளவாய் சகோதரர்களை நேசித்தேன், அவர்களுடைய காரியம் இப்படியாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. எவ்வளோ வேதனை அவனுக்குள்ள இருந்திருக்கும். நல்லா யோசித்து பாருங்க. அவன் ஒவ்வொரு இடத்துல ஓரமாக உட்காந்துட்டு அழுதுட்டு இல்லை, நான் இப்போ எஜமான வீட்டில் கத்திரனை வச்சுட்டாரு, அந்த எஜமான் கொடுக்குற வேலையை நான் உண்மையை முத்துவமாக செய்வேன் என்று அவன் தீர்மானித்த போது கத்தர் அவன் கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவன் மூளையில் சோம்பேறியா உட்கார்ந்திருந்தா கத்தர் அதை வாய்க்க பண்ணியிருக்க மாட்டா. அவன் உழைத்தான். எதற்கு உழைச்சாங்க? யாருக்காக உழைச்சான்? என் எஜமானுக்கு நான் இப்போ வேலைக்காரன், அவ்வளோதான். இன்னைக்கு நான் ராஜ குடும்பத்தில் இருந்திருக்கலாம், என் தகப்பன் யாக்கோபு பெரிய மனுஷனா இருந்திருக்கலாம், யாக்கோபு இடத்துல எத்தனையோ வேலைக்காரன் இருந்திருக்கலாம், அதுல இவனுக்குன்னு சொன்ன செய்யறதுக்கு வேலைக்காரன் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ கத்தர் அவனை ஒரு வேலைக்காரன் வச்சிருக்கிறாரு. அதுக்கு 100% உண்மையா இருந்தான். அவன் பாவத்துல விழாதபடிக்கு ஓடுறதுக்கு அவன் சொல்லுகிற காரணமே, எல்லாவற்றையும் எஜமான் எனக்கு கொடுத்துருக்க, நான் எப்படி இந்த பாவத்தை செய்ய முடியும்? அப்போ எல்லாவற்றிலும் உண்மையை வெளிப்படுத்தின போது கத்தர் அவன் காரியத்தை வாய்க்க பண்ணினார். ஜெயம் கத்தரால் வரும் என்பதிலே ஒரு முதல் தாற்பயம், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். இரண்டாவதாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையில் மேல் ஆணியடித்து. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு விரோதமாய் எழுதியிருக்கிற கையெழுத்தை தேவன் குலைத்து போடுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காரியம் ஜெயமாய் முடியும் என்று சொல்லுவோமானால் அதனுடைய தாற்பயம் என்ன? நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அதிலே ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளாகவும் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை அவர் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டார், அவர் குலைச்சி போட்டுட்டார். சிறையிருப்பு என்கிற ஒரு காரியத்தை தேவன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டார். பிசாசினிடத்துல இருந்த நம்மளுடைய சுதந்திரத்தை, நம்ம மேல அவனுக்கு ஒரு ஆளுகை இருந்தது. முந்தின காலங்களிலே நம் மீது அவன் பிசாசுக்கு ஒரு ஆளுகை இருந்தது. கர்த்தர் அந்த ஆளுகையை ஸ்ட்ரைக் டவுன் பண்றாரு, கையெழுத்தை குலைத்து போடுகிறார். இது யாரால? கர்த்தராலே ஆகிற ஒரு காரியம். கர்த்தரை நாம் நெருங்குகிற போது, கர்த்தரின் கிட்ட நம்ம நெருங்குகிற போது நமக்கு விரோதமாய் காணப்படுகிற கையெழுத்துக்களை தேவன் குலைத்து போடுகிறார். நீதியின்படி நம்ம மேல சாபம் வரக்கூடியதா இருந்தாலும் அந்த சாபத்தை தேவன் முறியெடுத்து போடுகிறார். முந்தின பாவங்களின் கிரியைகள் நிமித்தமாய் பின்தொடர்கிற பாவத்தின் காரியமாய் இருந்தாலும் அதனுடைய காரியத்தை தேவன் குலைத்து போட்டு தேவன் நம்மளை மறுரூபப்படுத்துகிறார். அது கர்த்தராலே ஆகும், மனுஷனால் ஆக முடியாது. பாவத்தை மன்னிக்க மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் உண்டு, மனுஷன் யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிற கையெழுத்தை தேவன் மாற்றி போட்டுக்கிறார். நமக்கு விரோதமாக இருக்கிற மனுஷனோட கையெழுத்தாக இருந்தாலும் ராஜாக்களுடைய கையெழுத்தாக இருந்தாலும் அதை தேவன் மாற்றி போட வல்லமுடைய தேவனாக இருக்கிறார். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் வாசிப்போமானால், ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ராஜ முத்திரையினாலே போடப்பட்ட அந்த காரியம் ஆமா நினைத்தா மொர்தெகாயையும் அவனை சேர்ந்த சமஸ்த யூதர்களையும் ஒரே நாளிலே நாள் குறிச்சாச்சு, அழிச்சு விடலாம். இனி எங்கிலும் நமக்கு நாம் விருத்தவர்கள் யாரும் இல்லை.
அப்படிப்பட்ட சூழ்நிலை எண்ணிக்கொண்டு இருந்தான். ஆனால் அதுல மறிச்சதை யாருன்னு கேட்டா அவன் தான் மறிச்சான். நாள் குறிச்சாச்சுங்க, கர்த்தர் மாற்றி போட்டுட்டாரு. வசனம் சொல்லுகிறது காரியம் மாறுதலாய் முடிந்தது. மாறாம நேர்த்தியா முடிஞ்சிருக்கணும்னா யார் கதை முடிஞ்சிருக்கணும்? மொர்தெகாயினுடைய கதையும் யூதர்கள் கதையும் முடிஞ்சிருக்கணும். மாறுதலா யார் குழியை வெட்டினானோ அவர்கள் உள்ளே விழுந்தார்கள். தானியேலுக்கு விரோதமா ராஜா முத்திரை போடப்பட்டிருந்தது. ராஜாவை தவிர யார் இடத்துல விண்ணப்பங்களை ஏறெடுக்க கூடாது. தானியேல் ஜெபித்தான். சிங்க கேபிலே போட்டார்கள். கர்த்தர் அவனோட கூட இருந்த காரியத்தை எப்படி மாத்தினா தெரியுமா? ஐடியா கொடுத்து எல்லாரையுமே உள்ள தூக்கி போட்டாங்க. அவர்கள் பூமிக்கு போய் சேருவதற்கு முன்பாகவே சிங்கங்கள் தாவி பிடித்து அவர்களை கொண்டு போட்டது. காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு விரோதமான காரியம் எதுவாக இருந்தாலும் கர்த்தரை நீங்கள் நெருங்குவீர்களானால் இந்த மாதத்திலே கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுவா. கர்த்தரை நெருங்கினா பாவத்திலிருந்து தேவன் விடுதலையை கொடுப்பாரு. கர்த்தரை நெருங்கினால் சத்துருக்கள் இருந்து தேவன் விடுதலையை கொடுப்பாரு. எஸ்தரின் புஸ்தகத்தில் எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு? எஸ்தர் சொன்னா, நானும் என் தாதிமாரும் உபவாசம் இருந்து நாங்கள் தேவனுடைய பாதத்தை பற்றி கொண்டு இருந்து நான் ராஜ சமூகத்துக்கு போகிறேன். மொர்தெகாயும் இஸ்ரவேலர் எல்லாரும் நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். அது எதை குறிக்கிறது? கர்த்தரை நெருங்குகிறதை குறிக்கிறது. கர்த்தரோடு உறவாடுகிறதை குறிக்கிறது. தானியேல் கட்டளை போடப்பட்டிருந்தும் ஜெபம் அது எதை குறிக்கிறது? கர்த்தரோடு நேரத்தை செலவிடுகிறதை குறிக்கிறது. கர்த்தரோடு நாம் நெருங்கி கிட்டே சேருவோமானா கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். இந்த மாதத்திலே நீங்கள் கர்த்தரை கிட்டு சேர்வீர்களானால் கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். அல்லேலூயா. மூன்றாவதாக வாசியுங்கள் 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. தாவீதினுடைய குடும்பத்தார் வர வர பலத்தார்கள், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. 2 மனுஷர்களுடையும் அவளுடைய குடும்பங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2மே ராஜ குடும்பங்கள். அல்லேலூயா. தாவீதினுடைய குடும்பம், சவுலினுடைய குடும்பம். சவுல் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் ராஜா. அவனை பின்தொடர்ந்து வந்தவன் தான் தாவீது ராஜா. கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த 2 குடும்பத்திற்கும் நாள் முதல்ல இருந்தே அங்கே சண்டை போராட்டம் இருந்தது. இது குடும்பம் என்று சொன்னாலும் முதலாவது ஆரம்பித்த சண்டை எங்கன்னா 2 பேருக்கு நடுவில். எப்படி கோலியாத்தை முறியடித்த போது அங்கேவே ஆரம்பிச்சிச்சு. எப்படி யார் ஆரம்பிச்சா நினைக்கிறீங்க? வேடிக்கை பார்த்த ஜனங்கள் தான் ஆரம்பிச்சு வச்சாங்க. சவுலுக்கும் தாவீதுக்கும் சண்டை எப்படி வந்துச்சுங்க? கோலியாத் என்ன மனுஷனை முறியடிச்சிட்டான். காலப்போக்கில் எப்படி பாட்டு பாடினாங்க? தாவீது கொன்றதுக்கும் இந்த சவுலன் கொன்றதுக்கும் வித்தியாசத்தை பாடலாக பாடி தாவீதை உயர்த்தி பிடிச்சார்கள். ராஜாவுக்கு உடனே ஈகோ தலைக்கு ஏறிடுச்சு. நான் ராஜா இருக்கிறேன், தாவீதை உயர்த்துறாங்களே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஈகோ வந்துடுச்சு. அங்கிலிருந்து அந்த நொடியில இருந்து போராட்டம் தான். ஆனால் நீங்கள் வேதத்தை உற்று கவனித்து வாசிப்பீர்களானால் அந்த சமயத்தில் இருந்து தாவீதினுடைய பெயர் பிரஸ்தாபம் உயர்ந்துக்கிட்டே போச்சு. ஆனால் சவுலுடைய பெயர் பிரஸ்தாபம் அப்படியே மங்கிக்கிட்டே வந்துச்சு. ஒருத்தன் ஏறிக்கிட்டே வந்தான், வர வர விருத்தியாயிட்டே வந்தான். இன்னொருத்தனும் அவனுடைய நாமம் குறுங்கி கொண்டே போனது. தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. என்னுடைய தாற்பயம் என்ன? சத்துருக்கள் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லமையுடைய தேவன். சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, நீங்க பயப்படாதீங்க, அவங்கள பார்க்காதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார், ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்ம கூட இருக்கிறார். அப்பொழுது ஏன் நாம் மற்றவர்கள் காரியத்தை பார்க்க வேண்டும்? ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈசாக்கு ஆசீர்வாதமா இருந்த ஒரு மனுஷன். அவன்கிட்ட பஞ்ச காலத்துல ஒரு நிலம் இருந்துச்சு, அதில் விதை போட்டானா அவனுக்கு 100% பலம் வந்துச்சுங்க. காரியத்தை வாய்க்க பண்ணினாரு. நம்முடைய முதல் வசனத்துல பார்த்தது மாதிரி இவன் விதைச்சான், அந்த விதையிலேருந்து 100 மடங்கு பலன் வந்துருச்சு.
ஆனால் சத்துருக்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் சத்துருக்களாய் மாறி எதை எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா? 100% பலன் கொடுத்து அதை நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க. சரி, தூரம் போய் இன்னொரு துறவை செப்பனிட்டு அதை ஆயத்தம் பண்ணும் போது அதையும் பிடுங்கிட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னா, ஏசேக்கு என்று பேரிட்டு அதுக்கு கடந்து போனான். இன்னொன்று போய் தோண்டினா அதையும் எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கு சித்தனா என்று பேர் வச்சு அடுத்த இடத்துக்கு போயிட்டான். 3ஆவதாக அவனிடத்துல தோண்டி எடுத்தார்கள். அதை பிடித்து வாக்குவாதம் பண்ணலைன்னு சொல்லி அவன் ரெகபோத் என்று பேரிட்டான். அப்போ அவனிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டது எடுத்துன 100% பலன் கொடுத்த வயல், 2 துறவு. அப்படியானால் சத்துருக்கள் அவனை சூழ்ந்திருந்தார்கள். ஆனால் அவன் காரியம் வைக்கப்பட்டு போல. நீங்கள் வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் உடைய. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாதிபதி ஆகிய பீகோலும் கேராரிலிருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்போது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை இடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. ஈசாக்கு கேட்குறான்ப்பா, என்னை பகைச்சிட்டிங்களே, இப்போதுக்கு வந்திருக்கிறீங்க? அபிமெலேக் சொல்றா, நிச்சயமாகவே கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பஞ்ச காலமா இருந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறதுனாலே உன் காரியத்தை தேவன் விளங்க பண்ணுகிறார். அப்படியானா சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் ஜெயத்தை கொடுக்க கர்த்தரால் முடியும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷனும் உங்களிடத்திலிருந்து பிடுங்க முடியாது. கர்த்தர் உங்களை தீர்மானிச்சுட்டாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ ஆயத்தப்படு. இந்த மாதத்துல நீ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை வைத்த ஸ்தானத்திலே உண்மையும் உத்தமமா நீ கடந்து போ. சரீர வேதனை தான், டயர்டா இருக்குது, வேலை செய்ய முடியல, நீ கடந்து போ. கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறா. அதன் காரியத்தின் வாயிலாக உன்னை இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து உன் காரியத்தை ஜெயமுள்ளதாய் மாற்றுவா. ஈசாக்கின் இடத்துல அந்த வயலை பிடுங்கிட்டான், அவன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நினைச்சாங்க. முதல் துறவை பிடுங்கினாங்க, 2வது துறவையும் பிடுங்கிட்டா இவனுடைய கதை க்ளோஸ், அவ்வளவுதான், தண்ணியில் குடிக்க இல்லாம அவன் செத்து போயிடுவான், அவ்வளவுதான், அவனுடைய கதை முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, வயலை பிடுங்கினாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை, துறவை பிடுங்கினாலும் பிரச்சனை இல்லை. இவனை மாதிரி அழகா போர் போடுறவன் யாரும் இல்லை போல, இவனை மாதிரி கிணறு தோன்றவன் யாரும் இல்லை போல. எங்க தோண்டினாலும் தண்ணி கிடைக்குதுப்பா, எங்க தோண்டினாலும் தண்ணி கிடைக்குது. இது எப்படிப்பா சாத்தியம்? அவன் யோசித்து பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் தெரிகிறது, துறவுனால இவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது, அந்த வயல்னால இவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க, 100% பலன் அந்த வயல்ல அவனை துரத்தி விட்டுட்டு இவன் என்ன பண்ணியிருப்பாங்க, விதைச்சிருப்பாங்க. அதில் விதைச்சி பார்த்துருந்தா அதில் 100% பலன் வந்திருக்காது. அப்போ அவன் போட்டால் மட்டும் வந்துச்சு, நமக்கு வரலையே. ஏன்? அவன் நோண்ட தண்ணி வருது, நம்ம நோண்டா வர்றதில்லையே. ஏன்? காரணம் அப்போதான் உங்களுக்கு தெரியுது, கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு. கர்த்தர் நம்ம கூட இருப்பாரானால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடைய தேவனாய் இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு 3 காரியத்தை அவனோட சொல்லியிருக்கிறேன். ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்படியானால் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர். 2வது, நமக்கு விரோதமாய் தீர்மானிக்கப்பட்ட கையெழுத்துக்களை தேவன் குலைத்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். 3வதாக, எதிரிகள் சூழ்ந்திருந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் மேலே கடந்து வர வல்லமையுடைய தேவனா இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த 8ஆம் மாதத்திலும் நம்மளை நடத்த வல்லமையுடையதாக இருக்கிறது. கர்த்தரை பற்றி கொண்டு இருங்க. உங்களுடைய விசுவாசத்தை சோர்ந்து போக விடாதிருங்க.
உங்கள் விசுவாசத்தை உயிர் பெறச் செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நன்மையான காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு இந்த வாழ்க்கையில ஜெயத்தை தேவன் கொடுக்க போகிறார். நீங்கள் ஆயத்தமாகுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவா சொன்னார், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை தினத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னார். அதே போல அடியேன் சொல்லுகிறேன், உங்களுக்காக தேவன் வைத்த ஸ்தானத்தில் உண்மை உத்தமமாக நீங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணி, சத்துருக்கள் சூழ்ந்திருந்தாலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து, எதிரடையா எழுதியிருக்கிற கையெழுத்துக்கள் எல்லாம் குலைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் காரியம் உங்கள் மேலே வருஷிக்கப்பட்டார். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த காரியத்தை தேவன் செய்வார். மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி, ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். இந்த 8ஆம் மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். நாம் கண்களை மூடி தேவன் நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல கர்த்தருடைய நாளில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த 7 மாதங்களில் தேவன் எங்களை கண்மணி போல நடத்தினவர். இந்த 8ஆம் மாதத்திலும் ஆண்டவரே, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா எல்லைகளிலுமே கர்த்தருடைய பரிபூர்ணமான ஜெயம் உண்டாயிருக்கும்படி செபிக்கிறேன். கர்த்தாவே, உன் பிள்ளைகள் யாவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. சுக பலன் ஆரோக்கியத்தை தேவன் கொடுத்து பலவீனத்தின் கட்டுகளை தேவன் நிர்மலமாக்குவீராக. கர்த்தருடைய ஜெய கரம் அவர்களோட கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்ந்த அடைக்கலத்தை தேவன் நிற்க பண்ணுவீராக. உடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all.